பெரிய திருவடியாக வீற்றிருக்கிறார். மற்ற தெய்வங்களின் சிறப்பு வழிபாடு போல கருட பகவானுக்கும் சிறப்பு வழிபாடுகள் உண்டு. கருட வழிபாட்டு ஸ்தலம் தஞ்சாவூர் மாவட்டம் தும்பகோணம் தாலுகாவில் உள்ள நாச்சியார் கோயிலில் உள்ளது. அங்கு கல்கருட சதலம் எனும் தனி பெருமாள் கோயிலே அவருக்கு உள்ளது. அங்கும் சிறப்பு வழிபாடுகள் உண்டு. கரு என்பதற்கு சிறகு என்று பொருள். டா என்றால் பறப்பவர். சிறகுகளை கொண்டு பறப்பவர் என்பதே திருநாமத்திற்கு பொருள். அனைத்து பறவைகளும் சிறகுகளை கொண்டுதான் பறக்கிறது. ஆனால் அவற்றுக்கு இப்ப பெயர் வரவில்லை, கருடனுக்கு மட்டும் ஏன் வருகிறது என்று நம்மில் பலருக்கு சந்தேகம் எழலாம். கருடன் சிறகுகளை கொண்டு நினைக்கவும் இயலாத அதிக வேகத்தில் பறக்கும் திறனை பெற்றிருக்கிறார். கருடன் என்று போற்றப்படும் பறவையை ராஜபக்தி எனும் பறவைகளின் தலைவன் என்றும் சொல்வார்கள். சாஸ்திர சம்பிரதாயங்களுடன் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள ஒரு விசேஷமான பறவைதான் கருடன். பெரிய திருவடி என போற்றப்படும் கருடாழ்வரின் மகத்துவம் சொல்லில் அடங்காது. அவருக்கென்றே கருட பஞ்சமி என்றும் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. கருட பஞ்சமி கர்நாடகாவில் பெண்களால் விரதம் இருந்து மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வட இந்திய ரக்ஷாபந்தன் போலதான் சகோதரரின் நலம் வேண்டி செய்கின்ற பண்டிகை கருட பஞ்சமி. நாக சதுர்த்திக்கு அடுத்த நாள் வருவது கருட பஞ்சமி விரதம். மகளிர் விரதம் இருந்து கருடனை வழிபட்டால் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு மகப்பேறு கிடைக்கும். வியாபாரங்களில் செல்வம் பெருகும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மற்றும் நாகதோஷங்கள் விலகிவிடும். ஆர்வம் நிறைந்த ஆழ்ந்த பக்தியுடன் கருடனை வழிபட்டால் வழிபாட்டின் முடிவில் கருட தரிசனம் கிடைப்பது உறுதியாகும். ஸ்ரீ கருட வழிபாட்டை ஒவ்வொரு மாதத்திலும் அவரின் திதி நட்சத்திரத்தில் கொண்டாடலாம். மாதந்தோறும் வருகின்ற வளர்ப்பிறை பஞ்சமி திதி என்றும் சுவாதி நட்சத்திரம் என்றும் கருட வழிபாடு செய்ய ஏற்ற திதி நட்சத்திரங்களாகும். மேலும் அவரவர் ஜென்ம நட்சத்திரத்திலும் கருட வழிபாட்டை செய்து அவரின் அருளாசியால் சகல நன்மைகளையும் பெறலாம். இப்போது கருட பார்வையை பற்றி பார்ப்போம். கருடம் நம் வெளியில் செல்லும்போது வலம் இருந்து இடம் போனால் எடுத்த காரியம் வெற்றி உண்டாகும். கருடன் இடமிருந்து வலம் போனால் வருத்தம் உண்டாகும். கருடன் இறைவி கவ்வியபடி வலம் இருந்து இடம் போனால் ஆதாயம் வெற்றி உண்டாகும். அத்துடன் பகைகள் அழியும். கருடன் நாம் எந்த திசையில் காண்கிறோமோ அந்த திசையில் இருந்து லாபம் ஏற்படும். ஒவ்வொரு ஸ்ரீ விஷ்ணு கோயில்களிலும் மதில் சுவற்றின் 4 மூலைகளிலும் இந்த கருடாழ்வார் தனது இறக்கைகளை விரித்து கொண்டும் ஒரு காலை முன்வைத்து புறப்படும் நிலையில் தயாராகவும் இருக்கின்றார். நமக்கு ஏதேனும் இடர் ஏற்படும் போது அதனை நீக்குதலுக்கு ஸ்ரீ கருடாழ்வார் புறப்பட்ட நிலையில் தயாராக உள்ளார் என்ற எண்ணமும் நம் மனதில் ஓட வேண்டும். ஓகே வியூவர்ஸ், பிடிச்சிருந்தா லைக்